எல்லா கிராமங்களிலும் வந்து மக்கள் எல்லாருக்கும் சிறப்பான ஆலோசனை வழங்கி வருகின்றாங்க. மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் அவர் வந்து இவ்வளவு உயர்த்தி இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். அத்துடன் வந்து ஐயா அவர்கள் வந்து ஒய்ஹெச்இல வந்து எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. ஐயா அவர்கள் வந்து போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையுடைய மாணவர். அதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். சக்தி நகர் பெருமை கொள்கிறது. வாழ்க வளமுடன். அத்துடன் அவருடைய துணைவியாரும் இதில் எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. அவர்களும் வந்து சிறப்பாக தொண்டாற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா அறக்கட்டளைகளையும் அவர் ஐயா வந்து சிறப்பான சிந்தனை விளக்கங்கள் அளித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆழியார்ல இப்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் டைம்ல நாம் எங்கேயும் வெளியில போக முடியாத சூழ்நிலையில ஆழியார்ல பயிற்சி அளிப்பதற்காக ஆன்லைன் வகுப்புகள், ஃபவுண்டேஷன் கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் உள்ளிட்ட வகுப்புகளை வந்து ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். வாழ்க வளமுடன். அத்தோடு மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் வந்து நிறைய தம்பதியர்களுக்கு, மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஆலோசனைகள் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை சிக்கலை தீர்த்து சிறப்பான வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். சிறப்பான சிந்தனை வழங்கக்கூடியவர் நமது பேராசிரியர் எம்.கே. ஜானகிராமன் ஐயா அவர்கள். அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் வந்து அனைவருக்கும் நட்பு மிக்கவராக இருக்கிறார். அந்த அளவுக்கு இனிமையாகவும் அழகாகவும் பேசி எல்லாருடைய பிரச்சனையும் புரிந்து கொண்டு சிறப்பாக வழிநடத்தக்கூடிய பேராசிரியர் எம்.கே. ஜானகிராமன் ஐயா அவர்களை நமது திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாகவும் அனைத்து அறக்கட்டளையின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவரை சிந்தனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய சிந்தனை தலைப்பு பொன்னினம் ஒரு பொக்கிஷம் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் சிந்தனை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பை கொடுத்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நமது திருவள்ளுவர் மண்டலத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் மற்றும் நமது ராதா பிரகாஷ் ஐயா, ஜம்புலங்கம் ஐயா, நமது போரூர் சக்தி நகரின் தலைவர் அம்மா சங்கரி அம்மா மற்றும் பல்வேறு அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இன்று நாம் ஒரு அருமையான தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். பெண்ணினம் ஒரு பொக்கிஷம். எந்த நாடுகள் எல்லாம் பெண்ணினத்தை பாராட்டுகிறதோ, பொக்கிஷமாக நினைக்கின்றதோ, எந்த இனம் பெண்ணை ஒரு பொக்கிஷமாக கொண்டாடுகிறதோ, எந்த குடும்பங்கள் பெண்ணை ஒரு பொக்கிஷமாக பாராட்டுகின்றதோ, அங்கே உயர்வு நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறோம். பெண்களின் பல பரிமாணங்கள். தாயாக இருக்கும் பொழுது பல பிரச்சனைகள், கர்ப்பகால பிரச்சனைகள், மனைவியாக பல தியாகங்கள். ஒரு வீட்டில் பிறந்து அந்த வீட்டில் இருக்கின்ற அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு தனது புகுந்த வீட்டில் வந்து கணவனுக்காக, அங்க இருக்கின்ற மற்றவர்களுக்காக தன்னை தியாகம் செய்து அந்த மனைவியானவள் வருகின்றாள். மகள் ஒரு மகனாக இருக்கும் பொழுது பிறந்த வீட்டிலேயே பல பிரச்சனைகள். ஒரு மகனுக்கு ஒரு தனி இடம், மகளுக்கோ ஒரு குறைந்த இடம், இப்படி பல இடத்தில் இருக்கின்றது. பல இடங்களில் மருமகள் ஒரு வேலையாளாக பாவிக்கப்படுகின்றாள். தோழியாக இருக்கும் பொழுது, பள்ளியிலேயோ கல்வியிலோ இருக்கும் பொழுது கட்டுப்பாடுகள். இப்போ வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா, ஒரு ஆண் பள்ளிக்கு போறாருன்னா, நீ போய் ஜாலியா போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா, ரொம்ப ஃப்ரீயா அனுப்புறோம். ஆனால் ஒரு பெண் போகும் பொழுது பார்த்து போயிட்டு வா, அது போயிட்டு வா, அது பண்ணிட்டு பல கட்டுப்பாடுகளை விதிக்கின்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வளரும் பொழுதே கட்டுப்பாடோடு வளரும் பொழுது பயத்தோடய வளர்றாங்க பல பெண்கள். ஆண்களோ எடுத்த உடனே ஒரு தைரியமாக வளர்க்கப்படுகின்றார்கள். அது ஒரு நமக்கு தொன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மாமியார் ஆகும் பொழுது மாமியார் மருமகள் பிரச்சனைகள். ஒரு வீட்டில் நிறைய வீட்டில் பார்க்கிறோம், பாட்டிமார் என்ன பண்றாங்க, பல வீடுகளில் ஒரு வேலை ஆளாக வைக்கப்படுகின்றார்கள். நிறைய பாட்டி என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டுல இருக்காங்க, பேரன் பேத்திகளை பார்த்துக் கொள்கின்றார்கள். அங்கே இருக்க மனைவி, அங்க இருக்கிற கணவன் மனைவி இருவரும்
வேலைக்கு போறாங்க. இப்படி பெண்களுடைய தோற்றம் முதல் அவங்களுடைய கடைசி காலம் வரை ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு பாட்டியாக மடியும் வரை அந்த பெண்ணின் வாழ்க்கையில் பல சோதனைகள், இந்த பரிமாணங்களை பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கை எப்படி வைத்திருக்கின்றது? நமக்கு தெரியும், பெண்ணுக்கே அந்த ஒரு வாய்ப்பு, குழந்தை பேரு. குழந்தை பேர் பார்க்கும் பொழுது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உடம்புல வந்து பல மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஆனால் இருக்கிறதுலேயே பெரிய செல் வந்து பெண்ணுடைய கருமுட்டை தான். அதுலயும் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே சின்ன செல் வந்து ஆணின் விந்து. ஏன் இதுலயும் கொஞ்சம் பெருசா வச்சிருக்க கூடாதா? யோசிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஆணுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கலாமே, அந்த ஆணுடைய செல்லை பெருசா வச்சிருக்கலாமே, பெண்ணுடைய கருமுட்டைய ஆணின் வெந்தையோட சிறந்தா வச்சிருக்கலாமே. அப்படி யோசிச்சு பார்க்கும் பொழுது அங்கேயும் இயற்கை சரியா சொல்லியிருக்கின்றது. அதாவது அங்கே பெருசா வச்சுட்டா என்னைக்காவது ஆண் சொந்தம் கொண்டாடக்கூடாதுல்ல அதிகமாக. அங்கேயும் அந்த இயற்கை எது சரியோ அதை செய்திருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற 50% பெண், 50% ஆண். எல்லாரோட உடலில் என்ன ஓடுது? ஒரு பெண்ணின் ரத்தம் தான், தாயின் ரத்தம் தான். பண்டைய கால பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு? சதி. ஓகே, நம்ம மகிழ்ச்சி அருமையா சொல்லியிருக்காங்க. பல பேர் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சதியை வந்து அவங்க மகிழ்ச்சி ஒத்துக்கவே இல்லை. ஆணும் அதற்கு ரெடியாக இருந்தால் நான் செய்கின்றேன் என்று சொல்லி அதை வந்து இந்த பார்த்து நம்ம ஐயா பேசுறாங்க. ஒரு துறவியானவர் ஒரு காட்டுல வளர்ந்துட்டு இருக்கார். அங்கே ஒரு தந்தை போகும் பொழுது அந்த தந்தை துறவியின் காலில் விழுந்து வணங்க வேண்டும். அதே ஒரு தாய் அந்த துறவியை காண சென்றால் அந்த துறவி தாயின் காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்பது பழக்கம். 63 நாயன்மார்கள் இருக்காங்க. அதில் எந்த ஒரு நாயன்மாரும் நின்று, எல்லாருமே நின்றுதான் இருப்பாங்க. ஆனால் அந்த காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த கோலம். நம்ம வந்து கயாக்கு போறோம், காசிக்கு போறோம், பித்ருக்களுக்கு வந்து நம்ம வந்து பூஜை பண்றதுக்காக போகின்றோம். அங்கே போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிண்டம் வைப்பாங்க, உணவு பிண்டம் சரித்திர வச்சு பண்ணுவாங்க. 72 பிண்டம் வைக்கும் பொழுது அதில் 36 தாய்க்காக வைப்பாங்க. மொத்த 36ல தான் தந்தை, தாத்தா, பாட்டி, மத்த எல்லாருக்கும் மத்ததெல்லாம். அப்போ பண்டைய பழக்கங்களையே அப்படிதான் இருந்திருக்கிறது. பெண்ணுக்கு மரியாதை கொடுத்தே இருக்கின்றது. தத்தம் தருவது ஒரு பழக்கம். மகரிஷிக்கு அது பிடிக்காத ஒரு விஷயம். அதையே அப்படி செய்ய வேண்டும் என்று மகரிஷிக்கு பிடிக்கல. அதாவது இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சில பல இடத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் இது ஒரு ஸ்லைட் போடுறேன், யாரும் என் மேல கோவப்படாதீங்க. பெண்ணே நீ ஒரு முட்டாள். ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு நானும் என் மனைவி பேசிட்டு இருந்தோம். அப்போ என் மனைவியை பார்த்து சொல்றேன், நீ ஒரு முட்டாள் அப்படி சொன்னேன். அப்ப என் மனைவி சொல்றாங்க, நான் முட்டாள் என்றால் நீங்கள் அடிமுட்டாள் அப்படின்னு சொன்னாங்க. யோசித்தேன், ஜென்ரலா என் மனைவி போய் சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படி சொல்றாங்கன்னா அர்த்தம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அப்ப யோசிச்சு பார்க்கும் பொழுது முட்டாள் என்றால் என்ன அர்த்தம்? அதாவது கோவில்ல வந்து நமக்கு வந்து இது இருக்கு, பெரிய ஒரு தேர் இருக்கின்றது. தேர் வீதியாக வலம் வருகிறது. அந்த தேர் சரியாக நிலைநிறுத்தப்பட வேண்டிய இடத்தில் ஒரு முட்டு கொடுக்கின்றோம். அந்த முட்டு கொடுப்பவர் முட்டாள். ஒரு கோவில சப்பரம் கொண்டு வராங்க, சப்பரம் தூக்கிட்டு வராங்க, அங்கே முட்டு கொடுப்பாங்க, சப்பரம் சரியா நிலைப்படுத்தப்படுவதற்காக. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அந்த முட்டாள், இந்த முட்டு கொடுக்கின்ற ஆளாக அந்த அந்த உலகத்தையே, அந்த குடும்பம் என்ற உலகத்தையே தன் முதுகில் சுமந்து அது யார் சரியான முறையில் அது இருக்க வேண்டும் என்பதற்காக அதை நிறுவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு பெண். அந்த பெண், அந்த விதத்தில் அந்த பெண் ஒரு முட்டு ஆள், முட்டாள். சரி, என்னை அவங்க வந்து அடிமுட்டாள் சொல்லிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன். அந்த பெண்ணிற்கு அடிபணிந்து வாழ்கின்ற நான் ஒரு அடிமுட்டாள் தானே. சரி, இப்ப கேட்கலாம், ஏங்க அடிபணி இருக்க வேண்டும்? நான் ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு மன தத்துவ நிபுணர். நான் வந்து ஒரு கடந்த 20 வருடமாக யாருக்கான குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன்.
என்னுடைய அனுபவத்தில் என்னன்னா, எந்த வீட்டில் ஒரு மனைவியின் கை கொஞ்சம் ஓங்கி இருக்கின்றதோ, கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்றேன், ஓங்கி இருக்கின்றதோ அங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எந்த வீட்டில் ஆணின் கை ஓங்கி இருக்கின்றதோ அங்கே சந்தோஷம் குறைவாக இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு இடம் கொடுத்து, நீ செய்யுமா, உனக்கு திறமை இருக்குமா, செஞ்சா ஓகே தாமா, அப்படி இடம் கொடுத்தால் அங்கே சந்தோஷம் மிகுந்து இருக்கும். இல்ல நான் தான் ஆம்பளை சொல்ற நீ கேட்கணும் அப்படின்னு இடம் அதாவது ஆதிக்கம் செலுத்தினால் அங்கே சந்தோஷம் குறையும். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல தெரிஞ்சவங்க வீட்டுல எங்கே இந்த பெண்ணுக்கு அதிகமான ஒரு மரியாதை கிடைத்திருக்கின்றதோ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நான் என் குடும்பத்துல என் மனைவி சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருக்கின்றேன். நான் அந்த மனைவிக்கு அடி பழந்து நடக்கின்றேன். அப்பொழுது நான் அடிமுட்டாள் தானே. சரி, பெண் கல்வி, பெண்ணுக்கு ஒரு கல்வி கொடுத்தால், கல்வியில் உயர்ந்து கொடுத்தால் அந்த கல்வி குடும்பத்திற்கே கிடைத்த கல்வி. பெண் ஆரோக்கியமாக இருந்தால் அது குடும்பத்திற்கே ஆரோக்கியம். உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் வேலைக்கு போறாங்க, கணவன் வேலைக்கு போறாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஆணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மனைவி லீவ் எடுத்து அவங்கள பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னைக்காவது கணவர் லீவ் எடுத்து பார்த்திருக்காரா? பார்க்க மாட்டார். அப்போ அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் மிக முக்கியமானது. அந்த பெண்ணோட ஆரோக்கியம் குடும்பத்துக்கே உதவியாக இருக்கும். ஒரு வீட்டில் பெண் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக உறுதியாக இருக்கும். இன்றைய பெண்கள் எப்படி இருக்கின்றார்கள்? திறமையில் உயர்ந்தவர்கள், சாதிக்காததே கிடையாது. ஆண்கள் செய்யும் அனைத்தையும் இன்று பெண்கள் செய்து பார்த்து விட்டார்கள். ஆனால் பெண்கள் செய்யும் அனைத்தையும் ஆண்களால் செய்ய முடியாது. அனைத்து துறையும், அது மின்கலத்தில் போடுவதாக இருக்கட்டும், ஒரு இராணுவத்தில் இருப்பதாக இருக்கட்டும், விமானம் ஓட்டுவதாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் எல்லா துறையிலும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. எதையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கின்றது. மகிழ்ச்சி சொல்றாங்க, ஒரு பெண் மனதில் உறுதியானவள், ஆனால் ஆணோ உடலில் உறுதியானவர். அப்போ எங்கே இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னா மன வலிமை அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ குடும்பம் எந்த விஷயம், குடும்பத்திலேயோ வெளியேயோ வேலையிலேயோ அனைத்துக்கும் பெண்ணுக்கு ஒரு தனி இடம் இருக்கின்றது. இன்னைக்கு உலகம் முழுவதும் சிலர் தகுதிப்பட்டு இருக்கின்றார்கள். நிறைய பேர் பார்க்கிறோம், தனியா போறாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா இடத்துக்கு போறாங்க. காலம் மாறிவிட்டது. நிர்வாகத்தில் உயர்ந்த மதிப்பு பெற்றவர்கள் நிறைய அருமையாக இருக்கின்றார்கள். பல பணிகளை செய்யும் திறன் படைத்திருக்கின்றார்கள். ஆனால் பெண்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள்? இன்னைக்கு ஒரு போக பொருளாக, வேலை செய்யும் இயந்திரமாக, பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யும் இயந்திரமாக, பணம் சம்பாதிக்கும் கருவியாக, ஆணுக்கு அடிமையாக, குழந்தைகளுக்கு ஒரு வேலையாளாக. நிறைய குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை அம்மா மதிக்கிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த தாய் குழந்தைகளுக்காக தன்னை தியாகம் செய்து அருமையான ஒரு பொறுப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, பெண்களுக்கு என்ன வேண்டும்? நகையா, பணமா, பொருளா? கிடையாதுங்க. ஆசையான அன்பான ஒரு வார்த்தை. என்னம்மா, சாப்பிட்டியாமா, நல்லா இருக்கியாமா? 2 வார்த்தையே. காலையில வீட்டுல இருக்காங்க, காலை முதல் கடைசி வீட்டுல இருக்காங்க, ஃபுல்லா இருக்காங்க வீட்டுல. கணவன் ஆபீஸ் போயிட்டாரு, வந்த உடனே பார்த்த உடனே என்னம்மா, எப்படி இருக்கம்மா, 2 வார்த்தை கேட்டா அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். ஒரு அரவணைப்பு, ஒரு கிண்டல், கேலி, ஜாலியா சந்தோஷமா தன்னுடைய திறமையை பயன்படுத்த ஒரு ஊக்கம். இன்று பல பெண்கள் திறமைகள் பல கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் இல்லத்தரசியாக இருக்காங்க, அந்த திறமையை பயன்படுத்துறாங்க. அதை தாண்டி நமது உலக சமுதாய சேவை சங்கத்தில் செய்வதாக இருக்கட்டும், வெளியில் வேலை செய்வதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்களோட திறமையை பயன்படுத்துவதற்கு நாம் ஊக்கப்படுத்துகின்றோமா? ஊக்கப்படுத்த வேண்டும். பொறுப்புகளை பகிர்ந்து செய்ய வேண்டும். பெண்ணுக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது, என்னால் முடிந்ததை நான் செய்கின்றேனா? இப்போது கோவிட் நேரத்தில் இருக்கும், எல்லாம் வீட்டில் அடைஞ்சிருக்கும். அதாவது குழந்தைகளும் கணவனும் வீட்டிலேயே இருக்கும் பொழுது ஒரு வேலையை பகிர்ந்து கொள்கின்றோமா? இது அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும். பெருமை எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு இந்த வாழ்க்கையானது ஆண் பெண் என்ற இருந்து நடைபெறும், 2 சேர்ந்து நடத்துறாங்க. ஆனால் இருந்தாலும்
ஆண்கள் மேலாகவும் பெண்கள் கீழாகவும் மதிக்கப்படும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. பெண்ணை வந்து ரொம்ப தாழ்த்தி ஆணை உயர்த்தி சமுதாயம் கொண்டாடுகிறது. இந்த குறையை நாம் நிச்சயமாக நீக்க வேண்டும். மகரிஷியின் விருப்பமும் அதுவே. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை நல்லா இருக்கணும். குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தாய் நன்றாக இருக்க வேண்டும், அந்த உறவு நன்றாக இருக்க வேண்டும். சைக்காலஜி படி எந்த வயதில் ஒரு குழந்தைக்கு வீட்டில் நடக்கின்றதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு தாய் 3 மாத கர்ப்பமாக வயிற்றில் குழந்தையை சுமக்கும் பொழுது இருந்து சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட், தேர்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்க. முதல் ட்ரைமஸ்டர் முடிந்து 2ஆம் ட்ரைமஸ்டர் ஆரம்பிச்ச உடனே அந்த குழந்தைக்கு திறமைகள் உண்டு. என்ன திறமை? வெளியில் நடக்கின்ற அனைத்து தெரியும். அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்க, அம்மா வந்து சாப்பிடுறாங்க, அம்மா பாட்டு பாடுறாங்க, அம்மான்னு தெரியாது. பட் அங்க நடக்கின்ற நல்ல நிகழ்வுகள் அந்த குழந்தைக்கு நல்ல தாயின் உடம்பில் பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ், ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க வைத்து அந்த குழந்தையை நன்றாக வளர வைக்கும். அதே இது அந்த இடத்துல வந்து அந்த தாய் வருத்தப்பட்டா, சண்டை போட்டால், மன உளைச்சலுக்கு ஆளானால், அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் என்சைம்ஸ் சுரந்து அட்ரினலின், கார்டிசோன், ஸ்டீராய்ட்ஸ் அது சுரந்து அந்த குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கும். என்ன பண்ணணும்? ஒரு பெண் கர்ப்பமாக இருக்காங்களா, கர்ப்ப காலத்துக்கு முன்னாலேயே நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்திருந்தால் நிச்சயமாக அந்த குழந்தை நன்றாக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் வந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இயற்கையிலேயே வந்து ஆண்கள் வேறு பெண்கள் வேறாக இருக்கின்றோம். பிசியாலஜிக்கலி வேறு டிஃபரெண்ட். ஆனால் அந்த இடத்துல ஒரு மதிப்பளித்து அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பது நம்முடைய தேவை. அந்த பெண்ணுக்கு வந்து, அதாவது சுவாமிஜி சொல்றாங்க, பெண் ஈக்குவலா இல்லை, உயர்ந்தவளா இல்லை, தாழ்ந்தவளா இல்லை, அவள் சிறந்தவள். அந்த இடத்தை அந்த வீட்டில் இருக்கின்ற கணவன் கொடுத்தால் வேறு யாரும் முக்கியம் இல்லைங்க. ஓகே, கணவன் மட்டும் இடத்தை கொடுத்துட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் சமாளிச்சிருவாங்க. ஓகே, சிந்தனையும் சீர்திருத்தம் எப்படி இருந்தது ஒரு காலத்துல வந்து தாலி, எதுக்காக தாலி போட்டு கட்டினாங்க அப்படின்னா, கணவன் வந்து வெளியே போறாரு, ஓகே, ஒரு போர் நடக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது, காட்டுல வாழ்ந்தாங்க. அப்ப ஆபத்து காலங்கள் வந்து அது வந்து தாலி என்பது ஒரு வீரத்தின் சின்னமாக இருந்தது. போய் ஒரு மிருகத்தை அடிச்சுட்டு வந்து அந்த மிருகத்துடைய பல்லையோ எதையோ ஒரு பொருளாக வைத்து தாலியாக மாத்தினாங்க. ஆனா அது வந்து தொண்டு தொட்டு அப்படி மறி வந்துருச்சு. ஆனால் இப்ப தேவையே இல்லை, அந்த தாலிங்கிறது தேவையில்லை. இருந்தாலும் அது வந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. என்னென்ன வேணும்? சிந்தனை செய்ய வேண்டும், சீக்கிரமாக இருக்க வேண்டும், தொடர்ந்து நம்ம சீர்திருத்தம் நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். கற்பு நெறி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஓகே, இது வந்து கற்பு என்பது ஆண் பெண் இருவருக்கு பொதுவான விஷயம். அதாவது மகிழ்ச்சி விந்துநாதம் சேரும் பொழுது அது சோரி போகவோ அல்லது வெளியேறவோ 1 மாதம் ஆனாலும் ஆகும். அதற்கிடையில் வேறொரு வித்து அதோடு சேர்மையானால் அது கெட்ட கிருஷ்ணமாக மாறி அந்த கர்ப்பையை பாதிக்கும், பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது. சுவாமி அருமையான பாட்டு சொல்லியிருக்காங்க, கற்பதனை காப்பாற்ற இது பாலருக்கும் கடமை பொதுவே எண்ணினும் தவறிவிட்டால் அற்புதமாம் இயற்கையிலே அமைந்த வேகம் ஆணை விட்டு பெண்ணுக்கே சின்னம் வைக்கும். சற்புத்திரன் போல் அவன் உலாவர சமூகத்தால் அவள் தூற்றப்படுவாள். அதனால் நற்பண்பாம் கற்பொழுங்கை உயிரின் மேலாய் நாடுகின்றார் அறுவடைய பெண்கள் எல்லாம். சம உரிமைக்கு நம்ம வந்து போராடுறோம். ஆனா என்னதான் போராடி என்ன கிடைச்சாலும் அந்த வீட்டுல அது பெண் சமய இருக்கின்றதா? பெண் போற்றப்பட வேண்டும் என்றால் ஆண்களுடைய அனைத்து உரிமை அவள் கிடைத்தல் வேண்டும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் எண்ணிக்கையில் சரசமையா இருக்கும், ஆனால் அந்த ஆண்களை பெற்றெடுத்தும் பெண்கள் தான். ஆனா உரிமை கிடைக்கவில்லை. பார்த்தோம், நம்ம வந்து பெண்கள் சிறப்பானவர்கள். நேற்று ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி தையலர் மகிழ்ச்சி அருமையா சொல்லியிருக்காங்க, நீரிழையாள். அப்ப இதெல்லாம் வந்து ஒரு அருமையான பெயர் வைத்து அவள் செய்கின்ற வேலையை வைத்து எப்படி வந்து இணக்கமாக இருக்கின்றார்கள். அங்கே ஒரு நெருக்கமாக அந்த அன்பு, அதாவது குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் சேர்த்து, மாமன், மாமியார், நாத்தனார், குழந்தைகள், கணவன் அனைவரையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு அன்பான ஒரு பாசத்தை கொண்டு வருகின்றார்கள். அந்த பெண்ணுக்கு நாம் சமயம் கொடுக்க கூடாதா?
சம உரிமை அதிகமாக உரிமை கொடுக்கலாம். நீங்க வந்து சமூகத்தில் எப்படி இருக்கின்றார்கள்? பெண்கள் இரண்டாம் தர பிரஜையாக கருதப்படுகிறார்கள். எங்க எடுத்துக்கோங்க. இது வந்து இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் இப்படிதான் இருக்கின்றது. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பார்த்திருக்கேன். எங்குமே வந்து அந்த பெண் ஒரு செகண்ட் ஹேண்ட் சிட்டிசனாக திருத்தப்படுகிறாங்க. ஓகே, நம்ம சொல்றோம் அமெரிக்காவில் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. அமெரிக்காவில் அப்படிதான் இருக்கு. சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. சம உரிமை எங்குமே கிடையாது. திருவனந்தபுரம் தாரை வார்த்து கொடுப்பது, தத்தம் செய்வது மகர்ஷிக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அது பெண் வந்து பல விளம்பரங்களில் அசிங்கமாக தேவையில்லாமல் சம்பந்தமில்லாமல் திசைக்கப்படுகிறார்கள். அதாவது பெண்ணுக்கே சம்மதம் இல்லாத ஒரு பொருள் விற்கும் பொழுது கூட அதற்கு பெண்ணை நாம் பயன்படுத்துகின்றோம். மாமியார் மருமகள் மகர்ஷி சொல்றாங்க 2 லாஸ், அந்த பெண்களுக்கு எதிரான ஒரு 2 லா என்னன்னா, மதர் இன் லா, டாட்டர் இன் லா. இங்க எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கலாம் இவங்க 2 பேரும்? உணவு நடக்கிற சண்டை ஒரு பெரிய தொண்டு கொண்டே இருக்கிறது. நானும் பார்க்கிறேன், பல கருவுகளை பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, எந்த ஒரு மாமியாரும் மருமகளை மகளாக பாவிக்க முடியவில்லை. எந்த ஒரு மருமகளும் மாமியாரை ஒரு தாயாக பார்க்க முடியவில்லை. இந்த நிலை வந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நிச்சயமாக சில குடும்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் மிக 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 குறைவு. அங்கே அந்த மருமகளுக்கு, அந்த மாமியாருக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்து இணக்கமாக ஆக்கி, ஓகே, அந்த அன்பு பாராட்டினால் அந்த குடும்பத்தில் நிச்சயமாக ஒரு அன்பு மலரும், அருமையாக இருக்கும். பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர். அதாவது இந்த உலகத்துல வந்து எத்தனையோ ஆசை இருந்தாலும் பெண்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை கொடுத்தவர் நமது மகரிஷி தான். பெண்களுக்காகவே பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது. நாம் அனைவரும் மகரிஷியின் இந்த கலை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் நம் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு எந்த ஒரு இடத்தை கொடுத்திருக்கின்றோம்? நம் தாய்க்கு, நம் குழந்தைகளுக்கு, நம் பெண் குழந்தைகளுக்கு, நம் மனைவி, நம் வீட்டில் வருகின்ற மருமகள் ஒரு நல்ல இடத்தை கொடுத்திருக்கின்றோமா? நாம் அனைவரும் சிந்திப்போம், தற்சோதனை செய்து பார்ப்போம். பெண்களது பெரும் மதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் பெண் இனத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதை விட எடுத்து கூறுவதற்கு? மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் எங்க இருக்கட்டும், எந்த இடத்துல இருக்கட்டும், பெண்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் இடத்தை கொடுத்திருக்காங்க. குழந்தை வளர்ப்பதிலும் அல்லது குடும்பம் நடத்துவதிலும் பொருளாதாரத்தை சரியாக வைத்துக் கொள்வதிலும் ஆண் பெண்ணிற்கு சம உரிமை உண்டு. ஆனால் யார் அங்கு அதிகமாக பொறுப்பெடுத்துக் கொள்வது? ஒரு பெண் தான். ஒரு வீட்டில் ஒரு பெண் நன்றாக இருந்தால், ஆசையாக அன்பாக இருந்தால் அந்த குழந்தைகள் அருமையாக வளர்வார்கள். நான் பார்க்கிறேன், பல குடும்பங்களை பார்க்கிறேன், எங்கே அந்த பெண்ணுக்கு ஒரு தனி இடம் கொடுத்து நிர்வாகத்தில் அந்த ஒரு மரியாதையை கொடுத்து அந்த பெண் நன்றாக இருக்கின்றார்களோ அங்கே குழந்தைகள் மிக மிக அருமையாக இருக்கின்றார்கள். நிறைய வீட்டுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து குடிப்பழக்கம், போதைகள், இப்படி பல விதங்கள் இருக்கின்றார்கள். அங்கே மட்டும் அந்த பெண் நன்றாக இருந்தால் அந்த குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். அப்போ இது மாதிரி பல இடங்களில் இப்போ பல கிராமங்களுக்கு போய் பார்க்கிறோம். நிறைய கிராமங்களில் வந்து இந்த போதை பழக்கம், குடிப்பழக்கம் அதிகமா இருக்கின்றது. அங்கே அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துவது அந்த பெண்கள் தான். நமது கடமை என்ன செய்ய வேண்டும்? பெண்களுடைய மதிப்பை, சிறப்பை, உயர்வை ஒரே வார்த்தையிலேயே இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லோருமே பெண் இனத்தின் அன்பளிப்பு என்று சொன்னால் விதையாகாது. கண்டிப்பா 50% பெண்கள், அடுத்த 50% பெண்கள் கொடுத்த அன்பளிப்பு. அந்த முறையிலேயே பெருமை பெற்றவர்கள் பெண்கள். அந்த பெருமையை காக்க வேண்டியதும் போற்ற வேண்டியதும் ஆண்களுடைய கடமை. நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இது மாதிரி மீட்டிங் போடும்போது பேசுறோம், பொதுவாக இருக்கிற வெளிக்கும் பேசுறோம். ஆனால் வீட்டுல போன பிறகு அங்கே இருக்கின்ற பெண்களுக்கு உண்மையிலேயே மரியாதை கொடுக்கின்றோமா? நம்ம அனைவரும் சிந்தித்து பார்ப்போம். இது வந்து ஆண்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பெண்களை விட நம்ம வந்து மீட்டிங் போறோம், பொதுவாக பேசும்பொழுது நிறைய பேசுறோம். பட் நம்முடைய வீட்டுல நம்மை சார்ந்த பெண்கள், நம் சகோதரிகள்
நம் மனைவி குழந்தைகளுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கின்றோமா? சிந்திப்போம். கருவமைப்பு, அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓகே, கருவமைப்பு பெற்றோர்கள் எந்த முறையில் மனம் உடல் அமைத்திருக்கிறோம் அதை வந்து குழந்தையை உருவாக்க முடியும். அதாவது குழந்தை பிறக்குது, குழந்தை உருவாகுது, கருவாகுது. அப்போ அந்த ஒரு 9 மாதம் 10 மாதம் அந்த உறவு எப்படி இருக்கின்றது? நான் கடந்த ஒரு 10-15 வருஷமாக பல ஸ்பெஷல் சில்ட்ரனை பார்த்துட்டு இருக்கேன். ஆட்டிசம், அதாவது ADHD, பல பிரச்சனைகள், டிஸ்லெக்சியா, இப்படி பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் விஞ்ஞானம் வந்து அது ஏன் வந்துச்சு கண்டுபிடிக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியாக தெரிகிறது, இந்த அனைத்து குழந்தைகளுடைய பெற்றோரின் உறவு அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இல்லை. இது வந்து நான் ஆணித்தமா சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 குழந்தைகளை பார்த்திருக்கின்றேன். ஒருத்தர் விடாமல் அனைவருடைய தாய் அந்த குழந்தையை வயிற்றில் வைத்திருக்கும் பொழுது அங்கே பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. அதுதான் தாக்கம் என்று நான் கூறவில்லை. ஆனால் இது ஒரு தாக்கமாக இருக்க வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. அப்படி நாம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தாய் கருவுறுவதற்கு முன்பிருந்தே அந்த தந்தையும் தாயும் அந்த கணவனும் மனைவியும் உறவை நன்றாக வைத்துக் கொண்டு கருத்தரித்து பின்னை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கருவுற்ற காலத்தில் ஒரு பெண்ணுடைய மனம் சோர்வு அடையுமேனால், பிணக்கு அடையுமேயானால், வருத்தமாக இருந்தால் அந்த குழந்தைகள் மனவர்கள் பாதிக்குது வந்து பார்க்கிறோம். நம்ம தாய்மை என்ற பெருமதிப்புடைய நிதியை இறைநிலை எங்க கொடுத்திருக்கு? அம்மா பெண்களிடம் கொடுத்திருக்கின்றது. அப்ப இதை நாம் எப்படி செய்ய வேண்டும்? போற்றி பாதுகாக்க வேண்டும். இது சாதாரண விஷயமா? நிச்சயமாக இல்லை. இப்போ ஆற்றல் எக்கச்சக்கமாக இருக்கின்றது பெண்களுக்கு. அந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துகின்றோம்? எந்த அளவுக்கு நாம் வைத்திருக்கின்றோம்? எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்கள் இல்லை இவ்வனம் அறிந்தோர் எத்தனை பேர். நாம் எத்தனை உணர்ந்திருக்கின்றோம்? பாராட்டி மகிழ்கின்றோம். யோசித்து பார்ப்போம். அருட்பணி, அறப்பணி, சமுதாய நலத்தொண்டு இவற்றை ஏற்ற மகான்களில் பெண்மையை மதித்து பெண் துணை கொண்டு தொண்டாற்றியவர்களின் சேவைதான் முழு வெற்றியோடு பயனளித்த உண்மையை அறிகிறோம். அதாவது இந்த மாதிரி நேரங்களை வந்து நம்முடைய மகானை நினைத்து பார்க்காமல் அவர்களை போற்றாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மகான் வந்து விஷயம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யாரும் செய்யாததை நம்ம மகான் கொடுத்திருக்கின்றார். மனைவியை போற்றும் ஒரு தினம். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல யாருமே கொடுக்காத ஒரு மனைவி வேட்பு நாள். பெண்ணின் பெருமையை ஆண்கள் உணர்ந்து மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 30 ஒரு அருமையான தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் நம்ம வந்து எல்லா மட்டத்தையும் கொண்டாட முடியல, ஆங்காங்க கொண்டாடினோம். ஆனால் இது போன்ற நிகழ்வு எந்த நாட்டில் நடப்பதாகவும் தெரியவில்லை. எந்த நாடு நடந்தாலும் அது வந்து இருக்கின்றது நம்முடைய உலக சமுதாய சேவத்தில் நடக்குது. அப்போ அருமையான விஷயத்தை நம்ம மகரிஷி கொடுத்திருக்கின்றார். கடைசியாக பாத்தீங்கன்னா, பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத்தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டேன். நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணையினை கொண்டு மற்றவருக்கும் தொண்டாற்றும் மாண்பிக்க அந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். நிறைய வந்து நம்ம மனைவியை பார்த்தே பாக்குறோம். ஆனா அந்த மனைவிகள் ஒரு பெரிய பெரிய பொறுப்புங்கிறதுக்காக நம்ம வந்து அதிகமா பேசுறோம். தாய், நிறைய வீட்டு இன்னைக்கு பாக்குறோம், தாய்க்கு மரியாதை மிக குறைஞ்சு போச்சு. தாயை தூற்றுவது, நன்றாக வைத்துக் கொள்ளாமல் இருப்பது. ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேங்க, கடலூர் பக்கத்துல ஒரு கிராமம். அங்க ஒரு அம்மா இருக்காங்க. அந்த வயது 60 வயது. அந்த அம்மாக்கு அப்ப நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு வயதான காலத்தில் ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ நல்லா வச்சுக்கோங்க. நம்மளுடைய கணவர் இறந்து விட்டார், 4 குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு.
4 குழந்தைகளும் இந்த அம்மாவை பார்த்துக் கொள்வது கிடையாது. பேசும்போது சொன்னேன், அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, வயதான காலத்து தேவைப்படலாம் அப்படி சொன்னேன். இந்த அம்மா கோவம் வந்துருச்சு, எழுந்துச்சாங்க. ஐயா பணம் வேண்டாம், கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். ஒண்ணு எதிர்பார்க்கிறேன் ஐயா, ஏன் 4 பிள்ளைங்களும் தினமும் வீட்டு வழியே போறாங்க. போகும் பொழுது எட்டி பார்த்து, அம்மா நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமான்னு கேட்க சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. கேட்க முடியல இந்த பிள்ளைகளால. எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயம். நிச்சயமாக நம்ம அதுபோல் இருக்கக்கூடாது. அதாவது பெண்மையை போற்றுவோம். பெண்களின் முன்னேற்றம் தான் குழந்தையுடைய முன்னேற்றம். பெண்களுடைய முன்னேற்றம் தான் நாட்டினுடைய முன்னேற்றம். கடைசியாக ஒன்று கூறுகின்றேன். இந்த ஆங்கிலத்துல பெண்களுக்கு சில பெண்களுக்கான வார்த்தைகள் வச்சிருக்காங்க. மேல், ஃபீமேல், ஹி, ஷி, மேன், விமன். யோசிச்சு பார்த்தேன், இதுதான் விஷயம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அதாவது ஒரு பெண் மனுஷன் சொல்றாங்க ஒரு சிறந்தவள், ஸ்பெஷல். அப்போ ஹி, ஷி, இந்த ஷீல எஸ் இருக்காங்க, ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். மேன், விமன் என்ன வித்தியாசம்? விமன் அப்படின்னா அந்த மேனை இல்லாமல் வூம் வைத்திருக்கின்ற அந்த கருவை வைக்கின்ற அந்த அருமையான கர்ப்பப்பை சுமந்திருக்கின்றனால் அந்த பெண் விமன் ஆகின்றாள். மேல், ஃபீமேல் யோசிச்சு பார்த்தேன், இன்னும் அர்த்தம் வரலையே எங்க யோசிச்சு பார்த்தா, மேல், ஃபீமேல், எஃப்இ என்ன அர்த்தம்? அது எஃப்இனா கெமிஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, எஃப்இனா அயர்ன் சொல்றாங்க. இரும்புக்கு அந்த கெமிஸ்ட்ரியில எஃப்இன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணானவள் இரும்பு போல் உறுதியாக எந்த ஒரு துறையிலும் உறுதியாக இருப்பதனால் அந்த பெண்ணை நாம் மேல், ஃபீமேல் என்று சொல்லி, அந்த ஃபீமேல் என்று சொல்லி போற்றுகின்றோம். எல்லா பெண்களுமே உறுதியானவர்கள் தான். அவளுக்கு சரியான இடத்தை நாம் கொடுத்தால் அந்த பெண் இனம் இந்த உலகத்தையே வாழ வைக்கும் என்று கூறி, இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.